மைக்கேல் ஹார்ட் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ அறிஞர், வரலாற்று ஆசிரியர். அவர் ஒரு நூலை தொகுக்கிறார். உலகத்திலேயே பிரபலமாக பேசப்பட்டிருக்கின்ற மன்னர்கள், எழுத்தாளர்கள், புரட்சியாளர்கள், மிக பெரும் மேதைகள், பெரும் விஞ்ஞானிகள், உலகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அவர் தேர்ந்தெடுத்து வடிகட்டி வரிசைப்படுத்தி அதில் முதல் இடத்தை ஒருவருக்கு கொடுக்கின்றார். அந்த இடம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருக்கின்ற மாமனிதர் என்கின்ற இடம். கிறிஸ்தவ சபையே பெரிய அளவிலே ஆதங்கப்பட்டது, ஆவேசப்பட்டது. ஏன் இயேசுநாதருக்கு அந்த முதலிடம் கிடைக்கவில்லையே என்று வந்தது. அப்பொழுது அவர் குறிப்பிட்டார், இவருடைய வாழ்க்கையின் பின்னணியில் வெறும் மார்க்க போதனைகள் மட்டும் இருக்கவில்லை. இவருடைய வாழ்க்கையின் பின்னணியில் குடும்பம் ரீதியான ஒரு தலைமை, அரசியல் ரீதியான ஒரு தலைமை, ஆட்சி பொறுப்புகள் என்று உலகத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தருகின்ற ஒரு தலைவராக இருந்ததால் இவரை முதலிடத்தில் வைத்தேன் என்று சொன்னார்.